அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்? கதாநாயகன் குடும்பம் கடல் சூழ்ந்த ஒரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி போனார்களே, அந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது படம். ஆழ்ந்த அந்த கடல் சூழ்ந்த இடத்தில் இருந்து தங்கள் வாழ்விடத்திற்கு போக ஆசைப்படுகிறார்கள். அதன்படி ஒரு பறக்கும் கப்பல் போன்ற ஒரு விமானத்தில் கிளம்புகிறார்கள். அவர்கள் சொந்த வாழ்விடத்தை நெருங்கும்போது இன்னொரு அவதார் இனம் அவர்களை சூழ்ந்து கொண்டு சண்டை போடுகிறது. இதற்கிடையில் வில்லன் கதாநாயகனை கொன்றே ஆக வேண்டும் என்று கிளம்புகிறான். வில்லனும் அவனுடைய ஆட்களும் அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அப்பொழுது அவனும் கதாநாயகனும் சண்டை போடும்போது, நம் சண்டையை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம், நம் இருவரையுமே கொல்ல காத்திருக்கும் ஒரு இனம் என் மக்களையும் உன் மகனையும் சூழ்ந்திருக்கிறது என்று கூறி, நாம் இருவரும் சேர்ந்து இப்போதைக்கு நம் பிரச்சனையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இருவரும் சேர்ந்து சண்டை போடுவோம் என்று கூறுகிறான். அதன்படி வில்லனும் கதாநாயகன் ஒன்று சேர்ந்து அந்த புது இனத்துடன் சண்டையிட்டு தற்காலிகமாக வெற்றி பெற்று கதாநாயகன் குடும்பமும் வில்லனும் தப்பித்து ஓடுகிறார்கள். இதற்கிடையில் கதாநாயகிக்கு அடிபட்டு விடுகிறது. வில்லன் மகன் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலேயே சுவாசிக்கும் முறையை அவதார் கடவுளான ஈவா கொடுக்கிறார். பின் வில்லன் அந்த புதிய அவதார் இனத்துடன் கூட்டு சேர்ந்து கதாநாயகனுடன் போர் புரிவதே அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் கதை. என்ன கதையை சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? நான் சொன்ன இந்த கதையை நீங்கள் கற்பனைக்கு எட்டாத வண்ணம் மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன். அதிலும் அந்த கடைசி 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளவு கற்பனை பண்ணி இருந்தாலும் அதையும் மீறி ஒரு பிரம்மாண்டம் படத்தில் தெரியும். சரி, இந்த படத்தில் குறையே இல்லையா? இருக்கிறது. முதல் அரை மணி நேரம் நீங்கள் பொறுமையுடன் பார்க்க வேண்டும். முந்தைய பாகங்களில் வந்த அதே சீன் சில சமயம் முந்தைய படத்தை பார்ப்பது போன்றவே தோன்றும். மொத்தத்தில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் எப்படி இருக்கிறது? குழந்தைகளுடன் சென்று பார்க்கக்கூடிய ஒரு மாஸ் படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஆக்சுவலாக இதெல்லாம் மேலோட்டமான கதை தான். இது உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரே இடத்தில் வாழும் 2 இனங்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டால், போர் ஏற்பட்டால் 3வது இனம் உள்ளே புகுந்து கைப்பற்றிவிடும். இதுதான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் மூலக்கதை. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.